பிரைஸ் எல்லாம் நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா அதிகாரத்திலே புஸ்தகத்திலிருந்து ஏசாயா புஸ்தகத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் மற்றும் 20ஆம் அதிகாரம் இரண்டு காரியங்களை குறித்து நாம தியானிக்கலாம். தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏசாயா 19 மற்றும் 20 அதிகாரங்கள். Pure turns to blessing as a Lord heals and answers a prayer. கர்த்தர் குணமாக்கி ஜெபத்தை கேட்கும் போது ஆசீர்வாதமாக மாறுகிறது அப்படி என்பதை தியானிக்க இருக்கிறோம். நம்ம பல நேரத்தில் ஆண்டவன் நம்ம ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி, முக்கியமாக உடல் ரீதியாக வியாதிப்பட்டிருக்கும் போது நம்ம கண்ணீரோடு தேவனை நோக்கி கதறி அறிகிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படி என்று சொல்லி தேவன் நம்ம வாழ்க்கையில சில ஜெபங்கள் நமக்கு பதில் கிடைக்கும்படியாக கண்ணீரோடு இருக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபம் செய்கிறோம். அந்த டயத்தில் ஆண்டவர் அப்படியாக நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்ம வியாதியை குணமாக்கும் பொழுது முக்கியமாக ஆசீர்வாதத்தை வழங்குவதாகவே நாம் நன்றாகவே வேதத்திலே படித்து அறிந்திருக்கிறோம். அதைத்தான் ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த இடத்துல குணமாக்கும் என்பது சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய குணமாக்குதல் அதிகமாக இங்க எம்பசைஸ் பண்றாங்க. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தது நம்ம அப்படியாக பிசாசின் கிரியைகளை சிலுவையிலே ஜெயித்து, அதாவது ஆத்துமாவிலே இருக்க வியாதியை குணப்படுத்தும்படியாக வெளிப்பட்டார் என்பதுதான் முக்கியமானது. ஆனால் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நம்ம முக்கியமாகவே சொல்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவதரித்தது நம்ம உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என்று சொல்லி திரித்து பேசுவதை பார்க்க முடிகிறது. உண்மையாகவே அவர் மற்ற ஆசீர்வாதங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சுகத்தையும் கொடுத்து பிறகு தாங்க சுவிசேஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தாரு. மற்றுமாக தன் சீஷர்களுக்கும் அதே வல்லமையை கொடுத்து அனுப்பினாரு. அப்போ அங்க முக்கியமான நோக்கம் என்பது வியாதியை மாத்திரம் குணப்படுத்துவது அல்ல. முக்கியமான நோக்கம் ஆத்மாவிலே இருக்க வியாதி ஆகிய பாவத்தின் அடிமையிலிருந்து அவர்களை விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்கு அடையாளமாக, அதற்கு முன்குறிப்பாக வியாதியையும் அவர் சுகப்படுத்தினாரு. அதை நம்ம முன்குறித்தவர்களாக இன்றைக்கு இதை நம்ம தியானிக்க போகிறோம். அதுல எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 19 மற்றும் 20ஆம் அதிகாரம். அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறாராம். எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம், தி கீவேர்ட்ஸ் ஃபார் டுடேஸ் மெசேஜ் இஸ் ஐசாயா சாப்டர் 19 20-24. இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள். நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் குணமாக்குவார். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியருக்கும் வந்து எகிப்தியர் அசீரியோடு கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏசாயா 19 மற்றும் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கான நியாய தீர்ப்பை அங்க வெளிப்படுத்துகிறாரு. நம்ம படித்திருக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 5 காரியங்கள் மாறி மாறி ஒரே அதிகாரத்தில் இடம்பெறுவதாக இருக்கிறது. முதலாவது, தற்போது அந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஒரு பக்கமும், இனி நடக்க போகிற காரியத்தை மறுபக்கமும். இரண்டாவது, தேவன் அப்படியாக எவ்வளவுதான் ஜனங்கள் இருந்தால் கூட அதே இடத்துல சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ரெமினன்ட் மீதியானவர்கள் பற்றிய ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பகுதியையும், மட்டுமல்லாதபடிக்கு தேவனுடைய செய்தியை மனம் திரும்பாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குகிற ஒரு பகுதியும், ஐந்தாவதாக மெசியாவாக வெளிப்பட்டு உலகத்தில் ரட்சிப்பு வழங்க போகிற இயேசு கிறிஸ்து பகுதி பற்றிய ஒரு பகுதி ஆகிய 5 காரியத்தை பின்னலாகவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. எப்பொழுது எதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம தியானிக்கும் போது மாத்திரம்தான் புரியும். உதாரணத்திற்கு நாம் தலைமுடியை ஒரு பின்னலாக பின்னி ஜடை பின்னுகிறோம். அப்போ ஜடை பின்னும் பொழுது ஒரு ஜடையாக அழகாக கோர்வையாக வந்து நிற்பது போல இந்த 5 காரியங்களையும் ஒரு ஸ்டான்ஸாவாக பின்னி இடைப்பட்டு தான் ஒரு அதிகாரத்தை அவர் முடிக்கிறாரு. அதனால திடீர் என்று சொல்லி அதில் இருக்கிற சம்பவங்கள் மாறுபடுவதாக காணப்படுகிறது. திடீரென்று ஒரு காரியத்தை பேசிட்டு இருப்பாரு, திடீரென்று வேறு காரியத்தை அடுத்த வசனம் பேசுவதாக இருக்கும். ஒரு வசனத்திலிருந்து மற்றொரு வசனத்துக்கு மூடி வைக்காது, கொஞ்சம் திறந்து வைமா, தேங்க்யூ. ஒரு வசனத்திலிருந்து மற்றொரு வசனத்துக்கு நம்ம பார்க்கும் போது பெரிய வித்தியாசம் இருப்பதாக காணப்படும். திடீரென்று ஆசீர்வாதமும் திடீரென்று நியாய
நியாய தீர்ப்பும் திடீரென்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் மாறி மாறி குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் அதை படித்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. நான் சொல்வதை போல 5 காரியங்களை ஒவ்வொரு அதிகாரத்திலும் இணைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எந்த காரியத்தை அங்கு பேசுகிறார் என்பதை நீங்க 5 காரியம் என்ன என்பதை புரிந்து கொண்டாலே எதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆல்வேஸ் in the book of Isaiah, the 5 informations are all together bind as a one chapter. The first one is the present situation, what is going on there when Isaiah is giving the prophecy. Second, the future prediction is also he is going to refer. Third one, nothing but he predict about the people who are the remnants God has selected and who obey the God's word. Fourth one is about the people who are disobeying and the judgment they are going to get. Fifth one is about the prophecy about the coming of Messiah. These 5 things are all together but tied together as a hair tying, and it became one complete chapter. So it seems that one word is totally different from the other verse. But even though it look like that, if you understand what are the topics, what are the themes Isaiah is handling, then you can understand which word is emphasizing which topic. Here I am taking Isaiah chapter 19, 22-24. இந்த இடத்துல நாம் திறவுகோல் வசனமாக ஏசாயா 19 அதிகாரம் 22 24 வசனத்தை குறிப்பிடுகிறேன். அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இரண்டு தேசங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று எகிப்து, இரண்டாவது அசீரியா. சோ எகிப்து என்றாலும் அசீரியா என்றாலும் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிற பெரிய ராஜ்யங்களையும் தன்னோட வல்லமையை கொண்டு இந்த உலகத்திலே ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ராஜ்யங்களையும் இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜ்யங்களாக இருந்தால் கூட ஆண்டவராலே அவர்களை நியாய தீர்க்க வைத்து மறுபடியும் குணப்படுத்த முடியும். அதனால அடித்து குணமாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது அவர்களை அடித்து குணமாக்கும் பொழுது என்ன ஆகிறது சொல்லி அடித்து என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களை சிட்சித்து என்று சொல்லப்படுகிறது. நம்ம முன்பு தியானித்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் பரீட்சை கொடுக்காமல் உலகத்தில் இருக்க அனைத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் பரீட்சை அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பரீட்சையை உணர்ந்து கொண்டவராக மனம் திரும்புகிற மீதியானவர்களை குணமாக்குகிறாரு. அப்படியாக குணமாக்கப்பட்டவர்கள் தான் ஆத்துமாவிலே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் நோயிலிருந்து குணமாக்கப்பட்டவர்களாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நீங்களும் நாங்களும் மீதியானவர்களாக we are the remnants who are cleansed by the blood of Jesus Christ, who are healed from the spiritual sickness in our soul. அப்படித்தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த வசனம் நம்ம குறிப்பிடுகிறது. இங்க பார்க்கும்போது இந்த அசீரியாவும் எகிப்தும் ஒன்றாக இணைந்து காணப்படுவாம். நம்ம தியானிக்க போகிற பகுதியிலே எதை தியானிக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 19 மற்றும் 20 அதிகாரத்திலே எகிப்துக்கு எதிராக தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல எகிப்தை அசீரியர்கள் மேற்கொண்டு விடுகிறார்கள், எதிரிகளாக காணப்படுறாங்க. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றாக இணைந்து விடுவார்களாம். எதிர்ப்பு தன்மை நீங்கி விடுமாம். அவர்கள் ஒன்றாக இணைந்தவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்து விடுவார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்று குறிப்பிடுவது அங்க கூட மீதம் இருப்பவர்கள், மெசியாவாக இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள். அப்பொழுது தற்போது இருக்கிற இந்த காலகட்டத்தை இந்த வசனம் குறிப்பிடுவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒரே தேவனுடைய குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த பகுதியில் நாம் இருந்தால் கூட நம்ம இணைக்கிற ஒரே ஒரு காரியம் இயேசு என்கிற ஒரு காரியமே நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அவர்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், அவர்கள் ஸ்டேட்டஸ் எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம இணைக்கிறது. அது எது என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், குணமாக்குகிற இயேசுவின் ரத்தம் நம்ம ஒன்றாக இணைத்திருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதனால அசீரியா எகிப்து என்று நம்ம குறிப்பிடும் போது அந்த காலகட்டத்தில் இருக்கிற அசீரியா எகிப்தியம் குறிப்பிடுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பெரிய வல்லரசு தேசங்கள் கொண்ட ஜனங்களை அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. அப்படியாக நீங்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொண்டவர்களாக நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இந்த செய்தியில 19 மற்றும் 20 அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். We are going to divide the chapter Isaiah chapter 19 and 20 into 3 groups. 3 parts we are going to divide. First one, the Lord will undo the strength of Egypt, a social, economical and intellectual things. That is Isaiah chapter 19, 1-15. முதலாவது பகுதியாக கர்த்தர் எகிப்தின் பலன்களை சீர்குலைப்பார். எதையெல்லாம் சீர்குலைப்பார்? ஒரு தேசத்தின் பலனை சீர்குலைக்க வேண்டும் என்றால் 3 காரியத்தை சீர்குலைக்க வேண்டும். சமுதாய ரீதியாக, பொருளாதார
பொருளாதார ரீதியாக அறிவு சார்ந்த காரியங்களாக ஒரு தேசத்தை சீர்குலைக்க முடியும். அப்படித்தான் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். when you want to undo the strength of any nation, God will touch three areas of that nation. One is a social, second is economical, third one is intellectual. That is what is given in Isaiah chapter 19 1 to 15. அதை தான் ஏசாயா 19 அதிகாரம் 1 இருந்து 15 வசனத்தில் பார்க்க முடிகிறது. இரண்டாவது தலைப்பு, கர்த்தர் எகிப்தையும் அசீரியாவையும் குணமாக்குவாராம். ஏசாயா 19 அதிகாரம் 16 இருந்து 25. The Lord will heal Egypt, even the Assyria. So these two nations God is going to heal. That is there in Isaiah chapter 19 16 to 25. அடுத்தது குணமாக்குவார் என்று சொல்லும் போது அதை தான் நமக்கு திறவுகோல் வசனத்தை நான் உங்களுக்கு விரிவாக விளக்கம் கொடுத்து தியானித்தேன். மூன்றாவது பகுதி, கர்த்தர் இறுதி தீர்ப்பாக சீக்கிரத்தில் எகிப்தை உரித்து போடுவாராம். ஏசாயா 20 அதிகாரம் 1 வசனங்கள். மூன்றாவது பகுதி, third portion is the Lord will soon strike Egypt as his final judgment. Isaiah 21 to 6. அப்ப நீங்க கேட்கலாம், இது அப்போ ஏசாயா 20 அதிகாரத்துல எகிப்து தேசத்திற்கு அதுக்கப்புறம் நடக்க போகிற அதாவது லிட்ரலாக அதுதான் நடக்க போகுது, அதை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுங்க. சில இடத்துல ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்தை வெளிப்படுத்துவார், சில இடத்தில் எழுத்தின் பிரகாரமாகவே நிறைவேற போவதை காண்பிப்பார். இரண்டும் இருக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கும், எழுத்தின் பிரகாரமாக அந்த தேசத்துக்கு நடக்க போவது இருக்கும், ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் ரட்சிக்கப்பட போவதும் அந்த காரியத்தில் காணப்படும். சோ இந்த மூணாவது பகுதியாகிய 20ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னப்பட்டது போல எகிப்தை ஒரு ராஜ்யம் உரித்து போட்டு விடுகிறது. அந்த ராஜ்யம் என்ன, அது எப்படி உரிந்து போட்டது என்பதை கூட ஏசாயா 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். In Isaiah chapter 20 we are going to see in future literally Egypt is going to be stripped away by a great nation called Assyria, and what is going to happen to that nation, that is revealed in Isaiah chapter 21 to 6. அப்போது நான் சொன்ன பிரகாரமாக 5 காரியத்தை முன்னடங்கி இருக்கிறது. அந்த 5 காரியத்தை தயவு செய்து நீங்க மறக்கவே கூடாது. நான் அடுத்த வாட்டி ஸ்லைடு போகும்போது அந்த 5 காரியத்துக்குள்ள ஸ்லைட்ல போறேன், அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 5 காரியம் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது அப்பொழுது நடக்குகிற சம்பவம் ஒரு காரியம். இரண்டாவது, இனி அந்த தேசத்துக்கு நடக்க போகிற ஃபியூச்சர்ல நடக்க போகிற இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அந்த தேவன் எந்த காரியத்தை செய்தா கூட தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மீதியானவர்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் மூன்றாவது காரியம். நான்காவது, எவ்வளவு செய்தி கொடுத்தால் கூட மனம் திரும்பாமல் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பு நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் மெசியாவுடைய ஊழியத்தை பற்றி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இலைமறைவு காய்மறைவாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 5 காரியத்தை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். when you understand, when you remember 5 things about the book of Isaiah, then you can easily understand each and every chapter of book of Isaiah. The 5 themes of the Isaiah book is, first one, the present situation when Isaiah is prophesying. Second, the future situation which is going to happen to that particular nation to what he is prophesying. Third, God has selected remnant among all the Israel and also among the all nations who obey God's word and repent. Fourth, God will judge those people who are backslidden, who are adamant to repent, and judgment for them. Fifth one is about the coming of Messiah's prophecy. So these are the main 5 themes of the book of Isaiah. These 5 themes are coming is alternatively in each and every chapter. If you understand what Isaiah is telling about which topic, then you can easily meditate in the book of Isaiah. அடுத்து நம்ம கடந்து போகலாம். So இந்த பின்னணியை நம்ம பார்க்கலாம். What is the background of this book of Isaiah, especially chapter 19 and 20? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் 19 மற்றும் 20 அதிகாரத்தின் பின்னணியை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த அதிகாரம் எழுதும் பொழுது அந்த ராஜ்யங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். when these 2 chapters were written, what was the condition of the land of Egypt, that you should understand who ruled it, what happened in that is revealed. அந்த இந்த இறைவாக்கு கிமு 720 இருந்து 702க்குள் இடையிலே வழங்கப்பட்டிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எகிப்தின் அரசியல் நிலைமை பிரதிபலிக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது இங்கே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இந்த காலகட்டமாக 720 to 702 கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற காலகட்டத்திலே எகிப்திலே இருந்த நிலைமை இங்கே வெளிப்படுத்தப்பட்டதை வேத வல்லுநர்கள் புரிந்து கொள்கிறாங்க. அக்காலத்தில் குரைஸ் என்கிற அரசர் எகிப்தை கைப்பற்றி அசீரியர்களுடன் சமாதான உறவை பேணினாரு. குரைஸ் என்கிற அரசர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது கூஷ் என்கிற தேசத்தின் ராஜா என்பவர் குரைஸ். அவர் குரைட் என்பவர்
ஆண்டவர் எகிப்தை கைப்பற்றி விடுகிறார். கைப்பற்றிட்டு என்ன பண்றாரு? அசீரியாவோட நல்ல உறவு வச்சிருக்கிறார். நல்லா சொன்னவங்களுக்கு அசீரியாவோட நல்ல உறவு வைத்திருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் நல்ல உறவு இருந்தது. கிமு 720 702 வரைக்கும் நன்றான உறவு இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 701 சனகரிப் என்ற அசீரிய ராஜா அந்த எகிப்து எதிராக முற்றுகையிட்டு அதை கைப்பற்றி விடுகிறான். இதைத்தான் இந்த 19 மற்றும் 20 அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. This oracle was probably given sometime between 720 to 702 BC, for it seems to reflect the political situation in Egypt during this period, during which the Cushite king took control of Egypt and maintained a peaceful relationship with the Assyrians. But in 701 BC, there was a conflict with the Sennacherib of Assyria, and he conquered the nation of Egypt. So that is what is the background of this chapter 19 and 20. முதலாவது பகுதியை நம்ம பார்க்கலாம். முதலாவது பகுதி, கர்த்தர் எகிப்தின் சமூகத்தை பெலனை சீர்குலைக்க போகிறாரு. முதலாவது எதை சீர்குலைக்க போகிறார்? கர்த்தர் எகிப்தின் சமூகத்தின் பெலனை சீர்குலைக்க போகிறார். First, God is going to take away the strength of the social status of the land of Egypt. அது எங்க பார்க்கிறோம்? ஏசாயா 19 அதிகாரம் 1-4 சமூக ரீதியாக பலனை குறைப்பாரு. Socially, God is going to reduce the strength of the Egypt. That is there in Isaiah chapter 19 1-4. நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கூட வேதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எகிப்தியன் பாரம் இதோ கர்த்தர் வேகமாக மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்போது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கி எகிப்தியர் இதயம் தங்களுக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனோடு சகோதரனும், சிநேகிதனோடு சிநேகிதனும், பட்டணத்தோடு பட்டணமும், ராஜ்யத்தோடு ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படி எகிப்தியரோடு போர் கலக்க பண்ணுவாரு. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனை மூழ்கி போக பண்ணுவார். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் தன்னதக்காரர்களையும் குறுசொல்லிகளையும் தேடுவார்கள். நான் எகிப்தியரை கடினமாக அதிபதியின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கடினமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாரு. இங்கே நீங்க பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது இந்த சனகரிப் ராஜா அதை முற்றுகையிட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சமூகமான ஒரு உறவு காணப்படுகிறது. இந்த டயத்துல நீங்க பார்க்கும்போது எகிப்து என்ற ராஜ்யத்தை கூஷைட் என்கிற ஆட்சி செய்த ராஜா கைப்பற்றி விடுகிறாரு. கைப்பற்றினா கூட அசிரியாவோட நல்ல உறவு வைத்திருக்கிறாரு. அது சுமூகமான நிலை காணப்படுகிறது. அதை பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்பட்டிருக்காதீங்க. உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்படுகிறது. எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? சமூக ரீதியாக முதலாவது தேவன் அவரை சீர்குலைக்கிறாரு. சமூக ரீதியாக ஒரு தேசத்தை சீர்குலைக்க வேண்டும் என்றால் முதலாவது உள்நாட்டு கலவரத்தை ஆண்டவர் அனுமதிப்பாரு. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சகோதரன் சிநேகிதனோடு சிநேகிதன் பட்டயத்தை கலப்பாங்க. உள்நாட்டு போர் வந்தவன தான் வெளியில இருக்கிற ராஜ்யங்கள் அதை தாக்குதல் செய்யும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க. அப்போ இந்த உள்நாட்டு போரை நாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனைக்காரர்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்தா கூட அந்த ஆலோசனை அபத்தமாகி போகும். சரி, ஆலோசனை தான் கிடைக்கல, மந்திரவாதி கிட்ட சன்னதம் பார்க்கிறவங்க கிட்ட போய் குறி சொல்லவங்கிட்ட போய் கேட்கலாம்னா அதுவும் அவமாக்கி போடுவாராம் ஆண்டவர். அதன் மூலமாக தங்கள் கடினமாக நடத்த போகிற அசீரியாவின் கையில் அவர்கள் ஒப்புக் கொடுப்பார் என்பதை இந்த சமூக ரீதியாக ஆண்டவர் அவர்கள் பெலனை உரித்து போடுவார் என்று 1 அதிகாரத்துல 19 அதிகாரத்தில் 1-4 சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் வேகமாக மேகத்தின் மேல் கர்த்தர் எகிப்தியரை நோக்கி வெளிவரும் பொழுது மிகுந்த பயம் ஏற்படுமா? ஆவிக்குரிய ரீதியாக தேவன் தேசத்தை நியாயத்திற்கும் பொழுது எப்படி வெளிவார் சொல்லுகிறது? மேகத்தின் மீது கர்த்தர் வருவார் என்று உருவகப்படுத்துகிறது. ஒரு மேகமானது விரைவாக கடந்து ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு கடந்து போவது போல கர்த்தர் வேகமாக இறங்கி வந்து நியாய தீர்ப்பை இறங்குவார் என்ற சங்கீதம் 1வது வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது வசனம் உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குவார். 3வது வசனம் அவர் பிற உதவிகள் தேடுவாங்க. அவர்கள் ஆலோசனை அபத்தமாய் போகும். அவங்க தெய்வத்தை தேடுவாங்க. அவங்க குறிக்காரர்களை சண்டத்தம் பார்க்கிறவங்க, ஜாதகம் பார்க்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அது எந்த பயனும் ஏற்படாது. ஆனால் அவர்கள் அதாவது அவர்களுக்கு எதிராக வரப்போகிற தேசத்தின் ஆண்டவர் அப்படியாக உங்களை முதலாவது கூஷைட் என்கிற ராஜா கைப்பற்றுவார். கூஷைட் என்ற ராஜா கைப்பற்றின பிறகு கூட கொஞ்ச கால சமாதானம் இருந்த பிறகு மறுபடியும் அசிரியா என்ற ராஜா கை கொடுக்கப்படுவீங்க. ஸோ 2 ராஜாக்கள் எகிப்தை முதலாவது ஆட்சி கைப்பற்ற போறாங்க. முதலாவது கூஷ் என்று சொல்லி பார்க்கும்போது எகிப்தின் ராஜா முதலாவது உங்களை கைப்பற்றுவான். அடுத்தது அவன் அந்த எகிப்தின் ராஜா கைப்பற்றி
அதை வந்து பாருங்கள், எத்தியோப்பியன் ராஜா வந்து உங்களை கைப்பற்றுவான். எத்தியோப்பியன் ராஜா கைப்பற்றினா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அசீரியா வந்து மறுபடியும் உங்களை கைப்பற்றி விடுவான். ஸோ 2 முறை நீங்க இப்படியாக நியாய தீர்ப்பு கட்டு பொருளாதார ரீதியாக நீங்க வந்து சமூக ரீதியாக நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படி என்று சொல்றாங்க. அடுத்தது சொல்லி பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புவாராம். எப்படி நியாய தீர்ப்பை அனுப்ப போற பொருளாதார ரீதியாக என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 19 அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்கள். God is going to reduce the strength of the Egypt economically. That is given in Isaiah chapter 19, 5 to 10. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கடலின் தண்ணீர் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும். நீங்கள் நன்றாக அறிந்தீர்கள். எகிப்து தேசத்தின் வளர்ச்சியும் எகிப்து தேசத்தின் செழுமையும் அவர்கள் இருக்கிற நைல் நதியை சார்ந்திருக்கிறது. நைல் நதி இருக்கிறதா தான் அதை நம்ம கிரீன் கிரசன்ட் என்று சொல்லுவோம். அந்த தேசத்திலே சிவிலைசேஷன் வளர்ந்து பெரிய ஒரு வல்லரசாக எகிப்து வளர்ந்ததற்கு காரணமே அங்கு பாய்ந்த நைல் நதி மாத்திரமே. அது செழிப்பான நதி. அது போகிற இடத்துல எல்லாம் செழுமையை கொடுக்கிறது, விவசாயத்தை பெருக செய்கிறது. அதன் மூலமாக பார்க்கும்போது மிருக ஜீவன்கள் உணவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்கிறது. அதன் மூலமாக பல தொழில் வளங்கள் வளர்ச்சி அடைகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சார்ந்திருக்கிற பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிற அந்த நைல் நதியை நான் வற்றி போக பண்ணுவேன். அது வற்றி போயிடுச்சுன்னா நீங்க எல்லா பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்ச்சி பெற்றதை இழந்து போவீர்கள் என்று இயேசு சொல்றாரு. அப்படித்தான் கர்த்தராகிய தேவன் யெகோவா தேவன் சொல்றாரு. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நெயில் நதியை போல சிலவற்றை நம்ம சார்ந்து அது இருந்தால் போதும் என்று சொல்லி பெருமைப்பட்டவர்களாக இருக்கும் போது நம்ம சீர்திருத்தும்படியாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருக்க நெயில் நதியை வற்றி போக பண்ணுவாரு. அதே தான் எகிப்திலே நான் நைல் நதியை வற்றி போக பண்ணுவேன் என்று ஏசாயா 19 அதிகாரம் 5லிருந்து 10 வசனத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வறண்டு போகும். ஆறுகள் திருப்பி விடுவார்கள். அரணிப்பான அகழிகள் வெறுமையாக்கி வறண்டு போகும். குறுக்கையும் நாளலும் வாடும். அப்ப ஆறுகளை திருப்பி விடுவார்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது டேம் கட்டுறதற்காக ஆறெல்லாம் திருப்பி விட்டு எப்படியாவது தண்ணியை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சா கூட வறண்டு போகும், நாளலும் வாடி போகும். நதியோரத்திலும் நதிமுகத்தில் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும். அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாமல் போகும். நதி அருகே விவசாயம் செய்வாங்க, அதெல்லாம் உலர்ந்து போயிடும். அப்புறம் விவசாயம் இழந்து போவாங்க. அடுத்தது மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவும் துக்கிப்பார்கள். தண்ணீரின் மேல் வலையை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். ஏன்னா தண்ணியே இல்ல, மீனும் செத்து போயிருக்கும். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லான்களை நெய்கிறவர்கள் நாணுவார்கள். அடுத்த பொருளாதார ரீதியாக அந்த நெல் நதி அது அருகிலே சணலை தயாரிக்கிற பப்பாரஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். சணலை தயாரிக்கிற செடிகள் அதிகமாக வளர்ந்துருக்கும், அங்கதான் வளரும். அதை கொண்டு சணலை தயாரிப்பாங்க. நல்ல குல்லாக்களையும் நல்ல ஒரு ஆபரண உடைகளையும் தயாரிப்பாங்க. அவர்கள் கூட பெரிய பொருளாதார இழப்பை அடைவார்கள், நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவரும் அணைக்கட்டுகள் உடைந்து போகும். அந்த காலத்தில் மீன் வளர்ப்பதற்கு குளங்களை அணை கட்டி வளர்ப்பாங்க. அங்க இடத்துல தண்ணி சாய்ச்சி அந்த இடத்துல மீனை வச்சு வளர்ப்பாங்க. அந்த அப்படி கட்டுகிறவர்களும் பொருளாதார ரீதியாக மிகுந்த வேதனை அடைவார்கள். கொஞ்சம் பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பொருளாதார ரீதியாக ஆண்டவர் சீர்குலைப்பாரு. அடுத்தது எதை செய்வான்? அறிவு சார்ந்த இன்டலெக்சுவலாக ஆண்டவர் எகிப்து தேசத்தை சீர்குலைத்து விடுவார். இன்டலெக்சுவலி ஆல்சோ God is going to remove the strength of Egypt. That is given in Isaiah chapter 19, 11 to 15. பொருளாதார அறிவு சார்ந்த விதமாக கூட இன்டலெக்சுவலாக கூட தேவன் கர்த்தர் எகிப்தின் பலனை சீர்குலைப்பார் என்று ஏசாயா 19 அதிகாரம் 11லிருந்து 15 வசனம் சொல்லுகிறது. சேவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரன் ஆலோசனை மதீனமாயிற்று. ஞானிகளின் புத்திரன் நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனோடு எப்படி சொல்லுகிறார்? அந்த காலத்தில் எகிப்தில் இருந்து அநேக காரியங்கள் வெளிப்பட்டது. அவர்கள் மிகுந்த படித்தவர்கள், மெத்த புத்திமான்கள். அங்கிருந்து பல காரியம் அவர்கள் பார்க்கும்போது மிகுந்த புத்திமானா இருக்கிறத பார்க்கும்போது அவர் கட்டின பிரமிடை போத்து இப்ப காத்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இப்படிப்பட்ட பிரமிடை அவர்கள் கட்டினார்கள்? இரண்டாவது, அவர்கள் உடலை பதப்படுத்துறாங்க. தற்போது வரும் பதப்படுத்த உடல்கள் இன்னும் நெகம் அப்படியே இருக்கு, முடியெல்லாம் அப்படியே இருக்கு, அது எதுவுமே ஆகல. எப்படி அவர்கள் பதப்படுத்தினார்கள் அப்படி என்ற செய்தி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படியாக அந்த காலகட்டத்திலே எகிப்தியர்கள் அநேக காரியத்தை கண்டுபிடித்தார்கள், ஞானவான்களாக இருந்தாங்க. அவங்க கண்டுபிடித்த காரியங்கள் அநேகம். அப்படிப்பட்ட ஞானவான்களை ஆண்டவர் சீர்குலைத்து போடுவாராம். அவர்கள் எங்கே? என் ஞானிகள் எங்கே? சேனைகள் கர்த்தர் எகிப்தை குறித்த பணியில் யோசனையை அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கட்டும், அல்லது நாங்களே அறிந்து கொள்வோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய நியாய தீர்ப்பு இப்படிலாம் வரும் நீங்க நினைக்கல. மிகுந்த செல்வ செழிப்பாகவும் ஞானத்தை சார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு அனுப்ப போகிற
பொருளாதார ரீதியாக நடக்க போகிற சீர்குலைப்புகள், சமூக ரீதியாக நடக்கிற சீர்குலைப்புகளை ஞானவான்களாக இருக்கீங்க, நீங்க இப்பயே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. முன்பாகவே இப்படிப்பட்ட பொருளாதாரமான சீர்குலைவு ஏற்படும் என்று உங்களால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய தீர்மானம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நடுவில் தாறுமாறுகள் ஆவியா வரப்பண்ணுவார். தாறுமாறு ஆவி என்று சொல்லி பார்க்கும்போது நீங்க அநேக இடத்துல இப்படி தாறுமாறு ஆவியை பார்க்க முடிகிறது. அகிதோபின் ஆலோசனை அபத்தமாக்கின கர்த்தர் உண்டு. அப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சில ஆலோசனைகளை அனுப்பி தாறுமாறு ஆக்கி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாரு. அப்படிதான் தாறுமாறு ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் வெல்லாத செயல்களையும் தள்ளாடி திரிய பண்ணுவார். ஒரு தண்ணி அடிச்ச பிறகு வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்த பிறகு அந்த வாந்தியிலே விழுந்து கிடப்பாங்க. தண்ணி அடிச்சவங்களுக்கு புத்தி மயங்கி போய் எங்கே இருப்பாங்க கூட தெரியாது. அப்படியாக எகிப்து ஜனங்கள் மதி மயங்கி போய் தங்கள் வாந்தி பண்ணி அதிலே விழுந்து கிடக்கிற அளவுக்கு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொல்றாங்க. கொஞ்சம் பெரிய ஞானவான்கள், பெரிய மெத்த படிச்சவங்க அப்படி அவர்கள் தண்ணி அடிச்சு வாந்தி பண்ணி ரோட்ல அந்த வாந்தியில புரண்டு போகிற காட்சியை திங்க் பண்ணி பாருங்க. எப்படி பிக்சோரியலாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட சீர்குலைவை ஆண்டவர் அனுப்புவாராம். எகிப்தின் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் உதவாது. கிளை வாள் கிளை அந்த தலை வாள் கிளை என்று சொல்லி பார்க்கும்போது ராஜாக்கள் பிரபுக்கள் அவர்கள் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் யார் என்ன சொன்னாலும் எதுவுமே அவர்கள் உதவாமல் போய்விடும். ஏனென்றால் ஆண்டவர் தாமே மிகுந்த வேகமாக இறங்கி வந்து அறிவு சார்ந்த காரியங்களை அங்கு அப்புறப்படுத்தி அவர்கள் சீர்குலைத்து ஆண்டவர் எகிப்தை நியாயம் தீர்க்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் இதை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய சொந்த அறிவை அதிகமாக நம்ம நம்பி இருந்தோம்னா கூட நம்முடைய சொந்த அறிவினால என்னுடைய சொந்த திறமையினாலே நான் உயர்ந்திருக்கேன் என்று சொல்லி நீங்கள் ஆணவப்படும் போது யார் ஆணவப்பட்டா கூட அப்படித்தான் ஒரு தண்ணி அடிச்சவன் தன் வாந்தி பண்ணி அந்த வாந்தியில புரண்டு போற மாதிரி நிலைமையை ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. அது நமக்கு எச்சரிப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல, இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வசனமாகவே இருக்கிறது. ஆமென். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன செய்வார்? ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவர் அனுமதித்தால் கூட ஆண்டவர் அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் எகிப்தையும் அசீரியாவை குணமாக்குவாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? எகிப்தையும் அசீரியாவை குணமாக்குவார். அதைத்தான் ஏசாயா 19 அதிகாரத்துல 16 25 வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கையோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தரை பண்ணி அவர்களை செலுத்துவார்கள். யோசிச்சு பாருங்க, எங்கேயாக எகிப்தில் இது நடக்குது. அண்ணா தற்போது எகிப்தில் அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் சுவிசேஷம் பரவி இருக்கிறது. அதைத்தான் இங்கே அவர் சொல்ல நினைக்கிறாரு. இது ஆவிக்குரிய பிரகாரமாக தற்போது நிறைவேறி விட்டதை பார்க்க முடிகிறது. ஏசாயா 19 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட குணமாக்க சொல்லுங்க? ஆவிக்குரிய குணமாக்குதல், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தான் இங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எகிப்துக்கு அசீரியாவுக்கு தான் பெரிய சண்டை ஏற்பட போகுது. சனகரிப்பு ராஜா அதை தன் வசப்படுத்திக் கொண்டு மிகுந்த கொடுமையாக நடத்த போறாங்க. அப்படி நடத்தினா கூட ஆவிக்குரிய ரீதியாக பெரும் பாதை உண்டாகி எப்பொழுது தற்போது யோசிச்சு பாருங்க. ஒரு எகிப்தியனா கூட இருக்கலாம், அசீரியனாக இருக்கலாம். அவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரும் பாதை இருக்கும். அந்த பாதை எதை குறிப்பிடுகிறது? கர்த்தராகிய இயேசுவினால் இருவரும் இணைக்கப்பட்ட பாதையை குறிப்பிடுகிறது. எகிப்தியர் அசீரியருக்கு வந்து எகிப்தியர் அசீரியர் கூட ஆராதனை செய்வார்கள். ஆராதனை செய்கிற காரியம் நம்ம சபையில ஒன்றாக கூடி ஒன்றாக ஆராதனை செய்கிறோம். ஆண் என்று பெண் என்றும் இல்லை, எல்லாருமே ஒன்றாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி நம்முடைய நாவுகள் யாவும் அறிக்கையிடும், நம் முழங்கால் யாவும் முடங்கும் என்று முன்கூட்டியே இது தீர்க்க தரிசனமான சொன்ன காரியம் தற்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தியரோடு ஆசீரியரோடு மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். இஸ்ரவேல் எகிப்து அசீரியா 3 பேர் இணைந்து 3 ஆசீர்வாதமாக இருக்குமா? அப்போ நான் அதான் சொன்னேன், எகிப்து ஒரு வல்லரசு, அசீரியா ஒரு வல்லரசு, இஸ்ரவேல் ஆவிக்குரிய வல்லரசு. இவர்கள் எல்லாருமே ஒன்றாகத்தான் இருப்பார்கள். அது எப்போது நடக்கும்? இது லிட்ரலியாக நடக்கவே முடியாது. ஏன்னா தேசங்கள் தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாகத்தான் இது நடைபெறும் என்று சொல்லி பார்க்க முடியாது. அவர்கள் குறித்து சேனைகள் கர்த்தர் எகிப்தியர் என் சமூகம், எகிப்தியராகிய என் ஜனமும், அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப கர்த்தர்
என்ன சொன்னார், ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நியாய தீர்ப்பு அனுப்புவார், நியாய தீர்ப்பு அனுப்பினாரு. அது நடந்துச்சு. முதலாவது எகிப்து எகிப்தியர் எத்தியோப்பியர் ராஜ்யா வந்து கைப்பற்றுச்சு. எத்தியோப்பியா எகிப்து ஒன்றாக இணைந்து அந்த ஆட்சி செய்தாரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள். அதுக்கப்புறம் உடனே அசீரியா என்ற சனகரிப் ராஜா முற்றுகையிட்டு அவர் அதனை தன் வசப்படுத்திக் கொண்டார். இது எல்லாம் நடந்தது உண்மைதான். இவர் சொன்ன பிரகாரமாக எல்லாமே நிறைவேறிற்று. அதே ரீதியாக ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தா இருந்தா கூட என் ஜனம் தான், அசீரியா இருந்தா கூட என் கரத்தின் கிரியை தான், இஸ்ரவேல் என்னோட சுதந்திரம், இது மூன்றையுமே ஒன்றாக நான் பார்த்தேன்றாங்க. இது மூன்று எப்போ ஒன்னாயிடுச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்துல மூன்று ஒன்னாகவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டதுனால எல்லாரையும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாதபடிக்கு அனைவரும் தன்னுடைய ரத்தத்தினால் ஒன்றாக இணைத்து கூட்டினாரு. நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கு நடுவாக இருந்த சுவற்றை சிலுவையிலே தகர்த்தி போட்டாரு. தன்னுடைய அதை சிலுவையிலே உரிந்து போட்டாரு. பகையை குலைத்து போட்டாரு. அதை நான் கொலைச அதிகாரத்துல பார்க்க முடியுது. பகை உடைக்கப்பட்டுச்சு. எந்த பகை? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட காரியம் அங்கு தடை நீக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை உரிந்து போட்டு நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில சிலுவையிலே நிறைவேற்றி நியாயப்பிரமாணம் என்ற தடையை உடைத்து கர்த்தர் உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவன்களையும் ஒன்றாக இணைத்து விட்டார். அதை ஏசாயா தீர்க்கதரிசி 19 அதிகாரத்துல 16 25 வசனத்தில் வெளிப்பட்ட அந்த காரியம் தற்போது அது நிறைவேறி விட்டதை நீங்களும் நாங்களும் பார்க்கிறோம் இந்த இடத்துல. அடுத்தது நம்ம பார்க்க போகிற காரியம், கர்த்தர் இறுதியின் தீர்ப்பாக சீக்கிரத்தில் எகிப்தை உரித்து போடுவார். அல்லேலூயா. என்ன பாருங்க, ஏசாயா 20 அதிகாரத்துல திருப்பி என்ன சொல்ல போற, எகிப்துக்கு லிட்ரலாக ஒரு காரியம் நடக்க போகுது. அந்த காரியம் என்ன என்பதை 20 அதிகாரத்தில் சொல்றாரு. இதுவரைக்கும் நான் 5 காரியத்தை சொன்னேன். இந்த 5 தீம்ஸ் ஆஃப் ஐசாயாவை திருப்பி நான் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப அடுத்த பகுதி என்ன என்று பார்க்கும்போது, எகிப்து என்ற தேசத்துக்கு எழுத்தின் பிரகாரமாக ஒரு பெரிய ஒரு மனுஷனை அவன் உடையெல்லாம் உரித்து விட்டு நிர்வாணமாக்குவது போல ஒரு காரியம் எகிப்துக்கு நடக்க போகிறது. அப்படி என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 20 அதிகாரத்துல சொல்றாரு. இதை ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி எகிப்து நடக்க போகிறது எகிப்துல போய் சொல்லாம இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஏன் சொல்றாரு அப்படி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்க போகுது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட எந்த ராஜா யூதாவை ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு. ஆகாஸ் ராஜா மரித்த பிறகு யாரு அவங்க பையன் எசேக்கியா ராஜா ஆட்சி செய்ய வராரு. நீங்க தெரிஞ்ச பிறகு எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா, அவன் தேவனை நம்பின ஒரு ராஜா. அப்படிப்பட்ட நம்பின ஒரு ராஜாவாக இருந்தால் கூட என்ன நடக்க போகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் நம்ம முன்னாடியே சொன்ன ஆகாஸ் ராஜாவானவன் அசீரியா கிட்ட உதவியை கேட்டதுனால அசீரியா வந்து உதவி செய்து அவர்களுக்கு எதிராக வந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை சிரியாவையும் தன் வசப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. யாரு? அசீரியா வந்து காப்பாத்திருச்சு. யாரு? யூதா தேசத்தை காப்பாத்திட்டு பிறகு என்ன சொல்லிச்சு, அப்பா ஓகே நோ, நான் அவனை காப்பாத்திட்டேன், நான் ஒன்ன வந்து அடிக்க கூடாதுன்னா நீ எனக்கு சிற்றரசாக மாற வேண்டும், நீ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு எனக்கு டாக்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டான். சோ அதுதான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த பொண்ண அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு சிற்றரசனாக இருக்க மாட்டேன், நான் உனக்கு இந்த தீர்வுகளை கொடுக்க மாட்டேன், டாக்ஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டவன அசீரியாவுக்கு பயங்கர கடுப்பாயிருது. அப்படியா, நான் வந்து உன்னை வந்து கைப்பற்றி விடுகிறேன் என்று சொல்லி பெரிய படையோடு வருகிறான். அதைத்தான் நம்ம 2 ராஜாக்கள் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 36, 37, 38 அதிகாரத்துல பார்க்க போகிறோம். அதை கொடுத்து ஆனா இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதை ஒன்றாக கூட்டி ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்கள்லாம் கூட்டப்பட்டிருக்கிற அதிகாரமாக. இது எப்ப நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் போது இது நடக்க போகுது. அப்போ என்ன சொல்றாரு அவரு, நீங்க வந்து அப்போ என்ன பண்ணும் எசேக்கியா ராஜா என்று சொல்லி பார்க்கும்போது, அசீரியா வரான்னு சொல்லிட்டு பயந்து எகிப்து கிட்ட போய் உதவி கேட்கிறான். அப்போ பார்க்கும்போது பயந்துகிட்டு, ஐயோ எகிப்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துரு அப்படின்னு உதவி கேட்க போறீங்க, உதவி கேட்காதீங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் எகிப்து என்ற பெரிய வல்லரசை கூட அசீரிய ராஜா சனகரிப் வந்து கைப்பற்றி விடுவான். அப்படி என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கும் அப்பொழுது ஆட்சி செய்கிற ராஜாவுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏசாயா 20 அதிகாரத்துல 1 இருந்து 6 வசனங்கள் குறிக்கப்படுகிறது. நீங்க இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான்
உங்களால இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளவே முடியும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் மிகுந்த கடினமான ஒரு புஸ்தகம். நீங்க சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ எழுதியிருக்கிறார், ஏன் எழுதியிருக்கிறார், சம்பவம் என்ன, அப்படி எகிப்தின் சம்பவம் என்ன, அசீரியாவோட சம்பவம் என்ன, இஸ்ரேல் யூதா தேசத்துடைய காரியம் என்ன, இஸ்ரேல் தேசத்துடைய காரியம் என்ன, இதை எல்லாம் மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த அதிகாரம் புரியும். சார் நான் இப்ப 20ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போகிறேன். என்ன சொல்ல போறேன் பாருங்க. தர்தான் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டான். நல்லா போறீங்க. தர்தான் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. அப்போ இந்த வசனம் நீங்க இந்த வசனம் புரிந்து கொள்ள வேண்டும்னா நல்ல புரிஞ்சுங்க. அஸ்தோத் அப்படி என்பது எதை குறிக்கிறது? காசால இருக்கிறது. அது பெலிஸ்திய தேசம். 5 பட்டணம் இருக்கிறது. 5 பட்டணத்தில் ஒரு பட்டணம் அஸ்தோத். அந்த அஸ்தோத்தை வந்து யார் கைப்பற்ற போறாங்க பார்க்கும்போது அசீரிய ராஜாவாகிய யாரு சர்கோன் அப்படிங்கிற அசீரிய ராஜா. சர்கோனுக்கு அப்புறம் தான் அவருடைய மகனாகிய சனகரிப் வரான். சர்கோன் ஆட்சி செய்யும் போது என்ன நடக்க போகுது என்றால், அந்த ராஜா அஸ்தோத் என்கிற பெலிஸ்திய நகரத்துக்கு ஆட்களை அனுப்பி அதை பிடிக்க போறான். அந்த பிடிக்க போற வருஷத்துல இது நடக்குது. உண்மையாக பிடிக்க போனா பிடிப்பதற்காக தன்னுடைய படையை அசீரிய ராஜாவாகிய சர்கோன் அதாவது காசாவில் இருக்கிற பெலிஸ்திய நகரமாகிய அஸ்தோத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த அஸ்தோத்தை ஆட்சி செய்த தர்கான் அவனுக்கு பயந்துகிட்டு எங்க ஓடி போறான்? எகிப்துக்கு ஓடி போறான். ஓடி போய் ஐயோ என்னை காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு அசைலம் தேடுறேன், எனக்கு என்ன அவனை கொண்டு போய் கொண்டுடுவான் அப்படின்னு பயந்து நடுங்கி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கறான். ஆனா என்ன பண்றான்? எகிப்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்? எகிப்தை எத்தியோப்பிய ராஜா எகிப்தையும் எத்தியோப்பியம் ஒன்றாக இணைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த ராஜா சொன்ன ஐயா அதெல்லாம் என்னால முடியாது, உன்னை நான் உள்ள வச்சுக்கிட்டு அசீரியா வந்து என்ன அடிக்கும், நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. அவனை பிடிச்சி நேரா அவன் எதிரியாக அசீரியா கையில போய் கொடுத்துட்டான். இந்தாப்பா நீ தான் அவனை தேடி வந்தா, இங்க உதவிக்கு வந்தான், அந்த பிரச்சனைக்கே நான் வரல, நீ என்ன வேணா பண்ணு, இந்த அவன் எதிரின்னு கையில கொடுத்து விட்டான். அது நடக்கிற காலகட்டத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை எழுதுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ எகிப்து தப்பிச்சிருக்கலாம் அசீரியா கிட்ட இருந்து. ஆனால் ஒரு காலகட்டத்துல அசீரியா எகிப்துக்கு எதிராக வந்து எகிப்திலே இருக்கிற அனைத்து ஜனங்களையும் நிர்வாணப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி தன் தேசத்துக்கு அடிமையாக இழுத்து கொண்டு போய் விடுவான். அதனால அசீரியா உனக்கு எதிராக வரும் பொழுது எகிப்துக்கு நம்பி நீ போறீன்னா, நீ எகிப்துக்கு அவன் முதல்ல எகிப்தை தான் அடிச்சுட்டு உன்கிட்ட வருவான். அதனால எகிப்தை நம்பாதீர்கள் அப்படி என்பதையும் விளக்குவதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ கால்ல இனி செருப்பு போடக்கூடாது. நீ உடம்புல அந்த காலகட்டத்துல யூதர்கள் தன் காலும் முள்ள மழைச்சுதான் ட்ரெஸ் போடுவோம், கொஞ்சம் கூட மேல தூக்கி இருக்காது. அப்படி தூக்கி இருந்தா அவங்களுக்கு அவமானம். அதனால மேல ஒரு அங்கியை போட்டுக் கொள்வாங்க. அந்த அங்கியை நீங்க போடக்கூடாது. சாதாரணமாக ஒரு சின்ன உடையை தரித்து கொண்டவனாக காலில் செருப்பு இல்லாம நீ நடக்கணும், அந்த உடையோடய இருக்கணும். அப்ப ஜனங்க வந்து உன்னை ஏன்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு நேராக இந்த செய்தியை சொல் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமையில நிக்க சொல்றார், அதை அவர் கீழ்ப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருடங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக வருடங்கள், கிட்டத்தட்ட நான் தெரியல, ஒரு 10 வருடங்கள் இருக்கலாம். 10 வருடங்கள் தெரியல, 3 நினைக்கிறேன், 4 அல்லது 5 வருடங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது இப்படிப்பட்ட உடையோடையே நடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸை தான் போடுறது, மேல் அங்கேயே போடல, செருப்பு போடாமலே அவர்கள் அவரு வாழ ஆரம்பிக்கிறாரு. உடல் ரீதியாக வெளியரங்கமாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை ஜனங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அதை தான் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 20 அதிகாரம் 1 ஆசீர்வாதம். கர்த்தர் ஆமோத்தின் குமாரன் ஏசாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்க இரட்டை அவிழ்த்து, பாருங்க, இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்க பாதரட்சைகளை கழட்டு என்றால் அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாக நடந்தான். வஸ்திரம் இல்லைன்னா நிர்வாணம் நான் நினைச்சுக்காதீங்க, அவங்க மேல இருக்க மேல் அங்கேயே எடுத்துட்டு காலில் செருப்பு இல்லாம நடக்க சொல்றாரு. அப்போது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியன் மேலும் வரும் 3 வருஷத்துக்கு காரியங்களுக்கு, 3 வருஷம் மன்னித்துக் கொள்ளுங்க, 20 வருஷம் இல்ல, அதான் படிக்க சொல்றதுக்கு நான் தவறாக சொல்லிவிட்டேன். 3 வருடங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மேல் அங்கி போடாம சாதாரண சின்ன உடையை தரித்து காலில் செருப்பு இல்லாமலே நடக்கணும். ஏன்னா
கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேல், நான் உடனே சொன்ன எகிப்தை எத்தியோப்பியா ஒன்றாக இணைத்து அந்த ராஜா ஆட்சி செய்கிறான். எகிப்தின் மேலும் எத்தியோப்பியன் வரும் வரும் 3 வருஷத்துக்கு காரியங்களுக்கு அடையாளமாகவும் குறிப்பாகவும் என் ஊழியக்காரனை ஏசையா வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலமா நடக்கிறது போல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வஸ்திரம் போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இது என்ன நடக்க போகுது? இன்னும் 3 வருஷத்துல எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது என்பதை நடத்தி நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாக நீ என்ன செய்ய வேண்டும்? வஸ்திரம் இல்லாமலும் காலில் செருப்பு இல்லாமலும் நடக்க வேண்டும். அசீரிய ராஜா தன் சிறை பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞர்களும் கிழவர்களும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாக எகிப்துக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவனாக கொண்டு போவான். இப்படிப்பட்ட அபகரிக்கும் போது என்ன செய்வான்? முதலாவது கொடூரமாக கொலை செய்வான். மிச்சம் இருக்கிறவங்களை நிர்வாணப்படுத்துவான். உடம்புல ஒரு துணி இல்லாம அவங்களுக்கு அப்படியே அவமானப்படுத்தி இழுத்துக்கிட்டு போவான். அப்படியே ட்ரெஸ் இல்லாமலே அவங்க நடக்க வைத்து தன்னுடைய தேசத்துக்கு அடிமையாக இழுத்து கொண்டு போவான். ஆண் என்று, பெண் என்று, குழந்தை என்று, கிழவன் என்று, வாலிபன் என்று வித்தியாசமே கிடையாது. இப்படித்தான் அவன் செய்தான். இப்படிப்பட்ட ஒரு காரியம் எகிப்துக்கு நடக்க போகுது என்பதை 3 வருஷத்துல நடக்க போகுது என்பதற்காக 3 வருஷம் மேல் அங்கே இல்லாமலும் சாதாரண சிறிய உடையை தரித்து காலில் செருப்பு இல்லாமலும் நடக்க வேண்டும். இதை ஜனங்க பார்க்கும் போது அவர்களுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? எகிப்துக்கு இப்படிப்பட்டது நடக்க போகுது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தங்கள் பெருமை பாட்டு எகிப்தை கொடுத்து கலங்கி வெட்கி போவாங்க. அப்போ கடற்கரை குடிகள் சொல்லி பார்க்கும் போது கடற்கரை ஓரமாக வாழுகிற அனைவரும் யாரை நம்பி இருக்கிறாங்க பார்க்கும்போது எகிப்தை நம்பி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஐயோ எகிப்துக்கே இந்த நிலைமை வரப்போது, நமக்கு என்ன நிலைமை வருமோ அப்படின்னு கலங்கி வெட்கப்படும்படியாக இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும் படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கு என்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, அசீரியா வந்து நம்மளை தாக்க போறான், அதனால எகிப்துக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட உதவி கேட்டு அவனை நம்பி இருந்தோமே, அப்படி அண்டிக்கிட்டு போனவனுக்கே இப்படி ஆனால் நாங்கள் எப்படி விடப்படுவோமோ என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள் என்று என்பதை உணர்த்தும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி வஸ்திரம் இல்லாமலும் காலில் செருப்பு இல்லாமலும் நடக்க வேண்டுமா? மிகுந்த கடினமான ஊழியத்தை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கிறார். ஆனாலும் அவர் செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தோடு நான் செய்தியை முடிக்கிறேன். அல்லேலூயா. இது 19-20 அதிகாரத்தை நான் முடித்து விட்டேன். இதுல நம்ம தெரிந்து கொள்கிற பகுதி ஆவிக்குரிய சிகிச்சை முறை நாம் தெரிந்து கொள்ள ஆவிக்குரிய விதயமாக ஆண்டவர் நமக்கு ஹீலிங்கை கொடுக்கிறாரு. அப்போ வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்? நான் அப்ளிகேஷன் பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது ஆவிக்குரிய விதமாக குணப்படுத்துவதற்கு ஆதாரம் என்ன? யார் ஆவிக்குரிய விதமாக குணப்படுத்துவார்? ஒன்றாவது. இரண்டாவது, யாருக்கு ஆவிக்குரிய குணப்படுதல் வழங்கப்படுகிறது? எல்லாருக்கும் வழங்கப்படாது. ஆவிக்குரிய குணப்படுதல் யாருக்கு வழங்கப்படுகிறது? மூன்றாவது, ஆவிக்குரிய குணப்படுத்தல் ஏன் அவசியம்? இந்த 3 காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கப் போகிறேன். 3 கேள்விக்கு பதில். முதலாவது, ஆவிக்குரிய குணப்படுத்துதலுக்கு ஆதாரம் என்ன? What is the source of spiritual healing? First topic, first application. Second application, to whom spiritual healing is provided? யாருக்கு ஆவிக்குரிய குணப்படுதல் வழங்கப்படுகிறது? மூன்றாவது, why do spiritual healing is necessary? ஆவிக்குரிய குணப்படுத்தல் ஏன் அவசியமா இருக்கிறது? அதை புரிந்து கொண்டால் தான் இன்றைக்கு நீங்கள் நானும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உடல் ரீதியான சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லியே திங்க் பண்ணி இல்லாம ஆவிக்குரிய ரீதியாக ஆத்ம ரீதியாக குணப்படுத்துதல் உடல் சுகத்தை விட முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். புரியுதுங்களா? அப்போ ஆவிக்கு வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்? ஆவிக்குரிய குணப்படுத்த ஆதாரம் என்ன? 3 ஆதாரம் இருக்கிறது. முதலாவது, தேவனே அதுக்கு ஆதாரம். இரண்டாவது, தேவன் எப்படியாக ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிறார்? கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கிறார், சுவிசேஷத்தின் மூலமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆவிக்குரிய சுகம் ஏற்பட வேண்டும் என்றால் அதுக்கு சோர்ஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது சுவிசேஷ வசனம். அதனால் தான் நீங்க நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆவிக்குரிய ரீதியாக வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக குணமடைவார்கள். அதைத்தான் நம்ம 3 ஆதாரமாக காக்கிறோம். முதலாவது ஆதாரம், தேவனே அதற்கு ஆதாரமாக இருக்கிறார். The first source is God himself. Jeremiah chapter 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. பாருங்க, குணமாக்கும் ரட்சியும் ரெண்டுமே சேர்த்து தான் வருது. சோ ரட்சிப்பு என்பது உடல் ரீதியான ரட்சிப்பு மாத்திரமல்ல, முதலாவது அந்த ஆத்தும ரட்சிப்பை குறிப்பிடுகிறது. அது எதை செய்கிறார்? எதன் மூலமாக அந்த ஆத்தும ரட்சிப்பை
ரட்சிப்பை கொடுக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் மித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம எப்ப பார்த்தாலும் சுகம் கிடைக்கணும்னா அவர் தழும்புகளால் குணமான மட்டுமே எடுப்பீங்க. அந்த வசனத்துல மேல இருக்க வசனத்தை கண்டுக்கவே மாட்டீங்க. அதுதான் முக்கியம். என்னன்னா அக்கிரமம், பாவம் இதையெல்லாம் நீக்குகிற ஆவிக்குரிய சுகத்தை கொடுப்பதற்கு அவர் தழும்புகளால் குணமானோம். சிலுவையிலே மரித்து அவர் தழும்புகளால் குணமானோம் கிறிஸ்துவினாலே. மூன்றாவது நற்செய்தியின் மூலமாக. எப்படி நற்செய்தியை பத்தி எப்ப சொல்லப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் 47 அதிகாரத்துல 9 வசனத்துல சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி என்று எதை உருவகப்படுத்துகிறாங்க? நதி என்றால் அது சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது, அது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது, சுவிசேஷ வசனத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த செய்தியை கேட்கிற எல்லாருமே அந்த செய்தினால ஆத்துமாவிலே மரித்து போயிருக்கிறவர்கள் பிழைப்பார்கள். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம் ஏற்படும். ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு ஆதாரம் என்ன? தேவன் தாமே ஆதாரம். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். தற்போது நற்செய்தியின் மூலமாக அந்த குணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, யாருக்கு அந்த குணப்படுத்தல் அவசியமாக இருக்கிறது? மனிதன் பாவத்தின் காரணமாகவே இந்த விழுந்து போனதுனால தான் இந்த ஆவிக்குரிய குணப்படுத்தல் தேவையாக இருக்கிறது. சங்கீதம் 41:4, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உனக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஏன் அவசியம்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால நமக்கு இந்த ஆவிக்குரிய குணப்படுத்தல் முதலாவது அவசியம். இரண்டாவது, பின்வாங்கி போனதுனால, ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்ததுனால இந்த ஆவிக்குரிய குணப்படுத்தல் அவசியம். எரேமியா 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றால் இதோ உம்மிடத்தில் வருகிறேன், நீரே தேவனாகிய கர்த்தர். சீர்கட்டன் சொல்ல பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம் அடைந்தவர்களை சீர்கட்டு போன ஆண்டவர் குணமாக்க வேண்டும். ஆகவே குணப்படுத்துதல் பின்மாற்றம் அடைந்தவர்கள் அவசியமா இருக்கிறது. முதலாவது, பாவத்திலே அடிமையா இருக்கிறவர்களுக்கு ஆன்மீக குணப்படுத்தல் அவசரமா இருக்கிறது. பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு ஆவிக்குரிய குணப்படுத்தல் அவசரமா இருக்கிறது. மூன்றாவது, ஆவிக்குரிய வியாதியால் அவதிப்படுகிறவர்களுக்கு அந்த குணமாக்குதல் அவசியமா இருக்கிறது. ஏசாயா 6:10, இந்த ஜனங்கள் தன் கண்களினால் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர் ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றாரு. அப்போ ஜனங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் கூட இருக்கிறாங்க, கொழுத்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன? ஆவிக்குரிய வியாதி ஏற்பட்டிருக்கு. அந்த ஆவிக்குரிய வியாதியினால கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, இருதயத்தால உணர்ந்து கொள்ள முடியல. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வியாதியினால பிடிப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய குணமாக்குதல் அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, இறுதியாக இந்த ஆவிக்குரிய குணப்படுத்தல் யாருக்கு வழங்கப்படுகிறது? உடைந்த போன எல்லாருக்கும். அநேக ஜனங்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா சிலருக்கு மட்டுமே இது வழங்கப்படுகிறது. எப்படி இருக்கிறாங்க? மனம் உடைந்து இருதயம் நொறுக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு குணமாயிடும். இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக, இருதயத்தில் பாவி என்று உணர்ந்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆண்டவர் குணமாக்குகிறார். முதலாவது சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்கள் காயங்களை கட்டுகிறார். இருதயத்தின் காயங்களை கட்டி நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அப்போ to the broken heart, the spiritual healing is provided to the broken heart. உடைந்த இருதயம் இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய குணப்படுத்தல் வழங்கப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது, மனம் திரும்புகிறவர்களுக்கு மாத்திரமே இந்த ஆவிக்குரிய குணமாற்றல் வழங்கப்படுகிறது. 2 நாளாகமம் 7:17, என் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத பழியை விட்டு திரும்பினார், அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப மனம் திரும்ப வேண்டும். உடைந்து நான் செஞ்சது பாவம், இனி செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆவிக்குரிய குணத்தை வழங்குகிறார். மூன்றாவது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய குணத்தை வழங்குகிறார். யார் விசுவாசம் உள்ளவர்கள்? மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும், நீங்க வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். எப்படி? யார்? விசுவாசம் உள்ளவர்களுக்கு. நான்காவது, எகிப்தியருக்கு. அப்படி 4 வகையா எகிப்தியர் என்று சொல்லி பார்க்கும்போது வல்லரசை குறிப்பிடுகிறது. பெரிய பெரிய வல்லமை படைத்தவர்களை, பொருள் படைத்தவர்களை, அதிகாரம் படைத்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மனம் உடைந்து வரும் பொழுது, மனம் திரும்பி வரும் பொழுது, விசுவாசத்தோடு வரும் பொழுது நிச்சயமாக
அவளுக்கு ஆவிக்குரிய குணப்படுத்தல் வழங்கப்படும். அதைத்தான் நம்ம திறவுகோல் வசனமாக வாசித்தோம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22, 25. கர்த்தர் எகிப்தியர் வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர் விண்ணப்பத்தை ஏற்று அவர்கள் குணமாக்குவார். அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.